அழகாக நான் உங்களுக்கு பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சில்ட்ரன் ஆஃப் தி சுஞ்சி ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட இந்த சீசன் 1 வந்து முடிக்கிறாங்க. சீசன் 2 கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும். நம்புவோம் வந்துச்சுன்னா அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். முடிஞ்சிருக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீசன் 1க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரிஸ் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஹார்ட் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப எமோஷனல் தூண்டிருப்பாங்க. பொறுமையாக பாருங்கள். சரிங்க சார், கதைக்குள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துலேருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாக்கு. அடேங்கப்பா, இந்த பிளேஸ் இன்னும் மாறலாம், அப்படியே தான் இருக்கு. சூப்பரா. ஆமாமா கொட்டணும், நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்றியா பாபிக்யூ செட் பண்றதுக்கு? ஆமாமா வாட்டமான பாலை வச்சு கூட விளாடலாம் ரிவர்ல அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த இருக்கிற பசங்க எல்லாமே யாரப்பா இந்த பொண்ணுங்க சிட்டி பொண்ணுங்களா பார்க்க வேற லெவலாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு லுக்கில் இருப்பா ட்ரெஸ் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ பொசிஷனும் அந்ததுக்கு வரேன். எனக்கு இது எல்லாமே பயசலாம ஞாபகப்படுது. இந்த மாதிரியான பொண்ணுங்க கூட நம்ம பிரதர்ஸா கூட இருக்குது நமக்கு தான் ஒரு மாதிரி செய்யா இருக்குல்ல. ஆமா, ஸ்பெஷலானது எதுவும் கிடையாது. வா என்ஜாய் பண்ணுவோம். இருந்தாலும் இதுங்க போற ட்ரெஸ் பத்தியா சியோனு ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? கம்முன்னு இருப்பா. இன்னும் பக்கம் ஓகவா பக்கம் ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுது. தேவையில்லாம இதுக்கு நான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அவ துணியை பத்தி நான் ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை கத்தேன். அதுக்கப்புறம் பாபிக்கு செட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே ரசித்துட்டு இருக்கேன். வாங்க அவன் அதுக்கப்புறம் அந்த இருந்து ஹைட்டான பிளேஸ்ல ஜம்ப் பண்ணி நேச்சர் அடிச்சு விளையாடுறான். எப்படி இருக்க? சூப்பரா. உனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல இந்த மாதிரி பண்றது. ஆமா ஆமா, என்னுடைய மைண்ட் இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா, மிச்சபடி எல்லா விஷயத்திலயும் மூளை இல்லாத மாதிரி தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு சேகா சொல்றது கேட்டதே. நீ என்ன சொன்னப்பா? ஷியானோ ஏன் சேகா நீ வந்து ஜாயின் பண்ணக்கூடாது? வாகாம நீயும் பாஸ்ல வந்து சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா தானே குதிப்பீங்க அந்த இடத்துல ஹைட்ல இருந்து. அதெல்லாம் முட்டாள்தனமான விளையாட்டு. அரட்டா நீ என்னடா வரியா போயிட்டு ஒன்னா இருந்து குதிப்பான் அப்படின்ற லுக்கு பார்த்துட்டு ஹீரோக்கு வெக்கம் எடுத்து, ஏய் நாளா வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நான் வந்த கையை பிடிப்பேன், ஒன்னா சேர்ந்து குதிப்பான். தேவையில்லாத எதுக்கு எனக்கு? பின்னாமே நீயாச்சும் வரியா? உங்களுக்கு பிடிக்காதானே 2 பேருக்கும்? நான் போறேன், ஆனா அரட்டா கூட போறேன். உனக்கு வேணாம்னா வேணாம், இல்ல பரவாயில்ல போலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் குதிக்க போக இன்னொரு பக்கம் கொட்டணும் இதை பாக்குறான். என்ன இது இந்த பிளேஸ் இவ்வளவு ஹைட்டா இருக்கு? அதுக்கப்புறம் 2 பேரும் கையை பிடிச்சி கீழே குதிக்க ஏன்னா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோவும் சேகாவை குளிச்சிட்டு இருக்க பாக்குறான். பரவாயில்ல, ஃபேமிலியா இடத்துல விளையாடுறது எல்லாமே என்னுடைய பழைய ஞாபகத்தை தான் வர வைக்குது. அப்பா சொன்னது உண்மைதான். ஆக்சுவலி நாங்க சிப்ளிங்ஸ் இல்லைனாலும் நாங்க ஒன்னா இருக்கும் போது எல்லாமே ரியலான சிப்ளிங்ஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் சேகாவை ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு ஹீரோவை என்னாச்சு என்னுடைய டாப் ஏதோ இடத்துல கேட்டி போயிடுச்சு. என்ன பேசுற? ஆல்ரெடி தான் போட்டுங்க ஒண்ணு. அது கிடையாது, சேஃப்டிக்கு உள்ள ஒண்ணு போடுவேன் எக்ஸ்ட்ராவா. அது காணும் சொல்ல. நீ அதை எங்கன்னா பாத்தியா? இல்ல நான் ஏதோ பாக்கலையே. ஒரு நிமிஷம் ஸ்விம் சூட்டா? அட கடவுளே, அது இல்லாம நான் ஒரு தடவை பாத்துட்டு நீ தேவையில்லாம அது அங்க இருக்க மாதிரி இருக்குன்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேகாவும் பார்க்க. அரட்டா நீ இங்கே நான் போயிட்டு அதை எடுத்துன்னு வந்துறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் போலாம் பார்க்க அவளுக்கு கூச்சமா இருக்கு. அவளும் போக ஹீரோக்கு பிடிக்கல. மட்டும் அதே நானே போயிட்டு எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வெறுப்புல அப்படியே போய் எடுத்துன்னு வரான். கொஞ்சம் கூட பொறுப்புன்றது கிடையாது இவளுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவு போட்டுக்க ஹீரோக்கு வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் தனியை விட்டு அவ்வளவு வெளியே போக, என்னடா அப்படி பாத்துட்டு இருக்கேன், உன் சிஸ்டர் உனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கேன், வேணும்னே விருப்பத்திரைவ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம பாண்ட்ரியும் வாகாவுக்கும் மினாமிக்கும் வேலை கொடுத்துறான். அவங்க வேலையை பார்க்கறதுல இன்னொரு பக்கம் பாண்ட்ரியும் வாடா அரட்டா நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். என்ன அது என்னால தனியாலாம் போய் என்ஜாய் பண்ண முடியாது, கூட வாடா. ஏய் அதெல்லாம் வேணாம்பா, ஏன் உனக்கு இந்த காலேஜ் பொண்ணு கூட என்ஜாய் பண்ணது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி அவளை கேட்க. அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு தண்ணியில நேச்சல் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அரட்டா நீயும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். என்னால முடியாது, நீ வேணா தனியா என்ஜாய் பண்ணு. இந்த பக்கம் பசங்க ஏய் அந்த பொண்ணு பாத்தியா அப்படி ட்ரெஸ் எல்லாம் வேற லெவலா மாடல் ஆகுதுப்பான். ஹீரோ அவனை சொல்றது கேட்டுட்டு உண்மைதான், அமேசிங்கான உடம்பு கொண்டு போய் அழகா இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு சொல்றது உண்மைதான். நான் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாண்டி ஹீரோ மேல சாஞ்சினேன். என்னடா என்ன தூக்கி அப்படியே அந்த நேர் வச்சுக்கிட்டு பாப்போம் என்ன பண்றா? வாடா நீ ரொம்ப வெயிட் இருக்க. என்ன இது இப்படி என்ன பத்தி இப்படி சொல்லிட்டேன்? உன் கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சு என்ன தூக்கின்னு போடா. நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டா ஒன்று நினைச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, தம்பியாவே நான் தூக்கின்னு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் கூட்டின்னு போக. அப்போ உன்னுடைய பிக் சிஸ்டர் உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் தான்? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ஓகே பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்த்துரு. என்ன இருந்தாலும் உன்னுடைய லிட்டில் பிரதர் நான் உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஹீரோ சொன்னது அவளுக்கு யோசிச்சு பார்க்கறான். கொட்டனை சொன்னது யோசிச்சு பார்க்க அவளுக்கு இன்னொரு பக்கம் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்தது. கிட்ட வந்துடுறாங்க நேர் வச்சுக்கிட்டு. ஏய் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல போடும், இன்னும் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் போக ரொம்ப க்ளோஸ் ஆகுதுல உள்ள நொடியா அப்படி அமுத்திக்கிட்டு தண்ணிக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏஞ்சிக்க 2 பேரும் ஏஞ்சி பிறகு பார்த்தா நம்ம பாண்டி ஹீரோ கிட்ட 3 வார்த்தையை சொல்லுவோம். நான் என்ன சொன்னது கேட்டுச்சடா அப்படின்ற மாதிரி கேட்க. அந்த நீர்வீழ்ச்சியோட சவுண்ட் நல்லா ஹீரோக்கு சுத்தமா கேட்கல. என்ன சொன்ன ஒன்னும் கேட்கல. அவளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே ஒண்ணு இல்லவா தண்ணியை தெளிக்காதரி அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் விளையாட கொட்டனோ இதை பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோ காருக்கு வந்துட்டு துணி எல்லாம் போட்டுக்கின்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கொட்டனோவா அவங்க கிட்ட வந்துட்டு, ஆனா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன உதவி? அது ஒண்ணும் இல்ல, குடிக்கிறதுக்காக ஜூஸ் குடிக்க வெண்டிங் மிஷின் போக போறேன். ஆமா அது நீங்க கூட வந்தீங்கன்னா அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க கேட்டது பேர்ல ஹீரோவா கூட போக ஹீரோக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள தோணுது, இவ பண்ண விஷயங்களே இவ ரொம்ப வளர்ந்துட்டான், நிறைய விஷயம் இவகிட்ட மாற்றம் தெரியுது. இருந்தாலும் இந்த முறையில என்ன இப்படி கூச்ச போட்டுலாம் கேட்கறது ஆள் கிடையாது. இவன் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேசிருக்கால. நான் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய லிட்டில் சிஸ்டர், நான் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் முட்டாள் யோசிக்க நிறுத்துறேன். இந்த மாதிரிலாம் இங்க பாரு கொட்டணும் ரொம்ப இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான துணியோட நீ எடுக்கிறது நல்லது. அதனால காருக்கு போன உடனே உடனடியாக துணி மாத்திரு சரியா. அதனால தண்ணியில கூட இப்ப இறங்காது, ஏன்னா இருட்டாயிடுச்சு. ஓகே அதுல
இல்லாம நான் பெரிய பொண்ணை வளர்ந்துட்டேன், எதுக்கு ஏன் இப்படி பண்றேன்? உண்மைதான், இவன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு யோகா பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். எதுக்கு தேவையில்லாம இப்பெல்லாம் அந்த விஷயம் மூக்கு நடிக்கிறது தெரியல, எல்லாமே யோகாவுடைய ஃபால்ட் தான். அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷினை எடுத்து வந்துட்டு ஹீரோவை ஜூஸ் எல்லாம் வாங்க கூட்டணும் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைப்பான். பட் இருந்தாலுமே தன்னுடைய அண்ணங்காரன் வந்து தன்னை ஒரு லிட்டில் சிஸ்டரா எவ்வளவு பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு ஒரு நினைப்போடு இருக்கான்றதை தெரிஞ்சுக்கினேன். அவளுக்கு அதை சொல்லவே தோணல. அதனால அவ ரொம்பவும் சாரி கேட்கறான். இதனால வரைக்குமே தப்பா நினைச்சு தப்பான எண்ணத்தோட உங்ககிட்ட பழகிட்டதுக்காக. அப்ப அழுவது பார்த்துட்டு எதுக்கு அழுகுற, நீ உண்மையிலே முட்டாள், நீ என்னுடைய லிட்டில் சிஸ்டர், நீ என்ன வேணாம்னு நினைச்சுக்கோ, உனக்கு ஒரு ஆபத்து இல்ல பிரச்சனை நான் தான் வந்து நிற்போம் முன்னாடி. ஏன்னா நம்ம எல்லாருமே சிப்ளிங்ஸ் இல்லையா, அதனால அதை மட்டும் என்னைக்கு மறந்துடாத. அதே மாதிரி நம்மளுடைய சிப்ளிங்ஸ்குள்ளேயே எந்த விதமான சண்டை சேர்வும் வராத மாதிரி பார்த்துக்கோ, யாருக்கடியும் சண்டை போடாத, அதனால உனக்கு நான் துணியா இருக்கேன் கொட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஷோல்டர்ல கை வச்சு சொல்றது அவன் சின்ன வயசுல யோசிச்சு பார்க்குற நடந்த நிகழ்வா. என்ன இப்பதான் புரியுது, எனக்காக அவன் இருக்கான். சின்ன வயசுல வீட்டுல பார்த்து இவங்க அப்பாவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருப்பாரு. ஆனா கொட்டனுக்கு மட்டும் எந்த விதமான வேலையும் கொடுத்துருக்க மாட்டாரு. வீட்டுல கடைசி குட்டி போன இருக்கிறதுனால அவளுக்கு எல்லா வேலையும் பாக்குறதுக்கு மட்டும் தான் வேலையை கொடுத்துருப்பாங்க, செய்யறதுக்கு எந்த வேலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது போல எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலையும் டேலண்டடா இருந்தா வீட்டுல பார்த்து ஒவ்வொருத்தரும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா கொட்டனோக்கு மட்டும் அவன் நம்ம செய்யற வேலையை வாட்ச் பண்ண மட்டும் போதும், அந்த பொண்ணுக்கு எந்த வேலையும் நான் சின்ன பொண்ணு, என்னுடைய சிப்ளிங்ஸ் எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல, ஏன்னா அவங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சின்ன வயசுல இதே ரிவருக்கு வந்துட்டு மினாமியும் பார்த்தா இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், எது கொட்டணும் தண்ணியில வேந்துட்டாலன்ற மாதிரி சொல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ தயங்காம தண்ணியில இறங்கி நீச்சல் அடிச்சு போயிட்டு அவளை காப்பாற்றி வெளியே கொண்டு வரான். ஆனா என்ன மன்னிச்சிட்டு ஒன்னு நான் ஆபத்துல தள்ளிட்டேன், என்னாலதான் இது ஃபால்ட் எல்லாமே. முட்டாள் மாதிரி பேசாத, என்ன நடந்தாலுமே சரி உனக்கு ஒரு ஆபத்துனா நான் தான் வந்து உனக்கு ஆபத்து, ஏன்னா நீ என்னுடைய லிட்டில் சிஸ்டர் கொட்டணும், அதனால அழாத. அப்ப எனக்கு புரிஞ்சுது என் மனசுக்குள்ள என்னதான் என்னுடைய ஹீரோ. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வர இன்னொரு பக்கம் பாண்டியும் எங்கப்பா போயிட்டு வராங்க, எங்கப்பா போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பிறகு கேட்க, ஹீரோவும் நாங்க வெண்டிங் மிஷின்ல போயிட்டு ஜூஸ் எல்லாருக்கும் குடிக்கிறது வாங்கி வரோம், சரி வாங்க வாங்க, இன்னைக்கு நைட் வந்து சர்ச்சில் நிறைய விஷயம் நடக்க போகுது, அதனால அந்த இடத்துல போயிட்டு அழகாக ரசிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பும். சரியா சொன்னேன், இன்னைக்கு கேண்டில் நைட்ன்ற மாதிரி பாண்டிய சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடமே பாக்குறோம் சூப்பரா இருக்கு, 2000 கேண்டில் மொத்தமா ஏற்றி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேரேஜ் பார்த்துட்டு இருக்கேன். ஹாலிடே உண்மையிலேயே இந்த மாதிரி போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னைக்கு முடிய போகுது. அப்போ வந்து ரொம்பவும் நல்லா இருந்த மாதிரி ஹீரோ யோசிக்க. பட் இருந்தாலும் என்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்தோம், ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு வரும்போது தெரியாதனமா இவருடைய நினைப்பு திரும்பி வந்துடும். எதுக்கு தேவையில்லாம திரும்ப திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஹீரோ யோசிக்க. ஆமா இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க காணும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க யோசிச்சுனே வரான். உண்மையிலே சொல்ல போனா இப்பதான் நாங்க ரியல் சிப்ளிங்ஸ் மாதிரி ஃபீல் பண்றேன், கண்டிப்பா நான் விட்டுறக்கூடாது, அதுக்காக ஓகாவே நான் இக்னோர் பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு எதனா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கறான். அப்புறம் பார்த்தா பின்னாடி இதுக்கு மூணு நின்று பேசிட்டு இருக்காங்க, என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கொட்டணும் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மினாமி ஓகா அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்க. ஹீரோவும் ஒருவேளை நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த இதுல வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே கொட்டணும் நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், இவங்க கிட்ட மனசார வந்து மன்னிப்பு கேட்கறியா, என்ன உண்மையிலே மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் என்னுடைய அண்ணன் மேல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறேன்னு சொல்ல உங்க எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு இன்னும் வயசு இருக்கு, நான் சின்ன பொண்ணா இருக்கேன், இப்போ அது புரியல, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அது தெரிஞ்சுனேன், அதுக்காக என்னுடைய மனசார நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சுயநலவாதியா யோசிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதை கிட்ட மினாமியும் நான் கொடுப்பான், எனக்கும் அரட்டாவை ரொம்ப பிடிக்கும் என்னன்ற மாதிரி ஷாக்காவேன், ஆனா மன்னிச்சிரு இதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே நானும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நமக்குன்னு இந்த இதில் சிப்ளிங்ஸ் வாழ்க்கை ஒன்று இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுனால நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஈஸியாக அது பிரேக் பண்ணிடும். நானும் கொஞ்சம் சுயநலவாதியா யோசிச்சிட்டேன், உங்க எல்லாருக்கிட்டையும் அதை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கொட்டணும் முக்கியமா என்னையும் மன்னிச்சிரு உங்ககிட்ட மறைச்சதுக்கு. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம போகாம இதே விஷயத்தை சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கும் அரட்டா வரும் பிடிக்கும். போக என்ன சொல்றீங்க, என்ன மன்னிச்சிரு கொட்டணும், நீ அன்னைக்கு சொன்னப்பவே எனக்கு மனசார அப்பதான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருக்க ஃபீலிங் சொல்ல முடியாம உங்ககிட்ட மறைச்சதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. பட் இருந்தாலுமே இப்போ நம்ம மனசார உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நம்ம ட்வின்ஸா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை விட்டுருவோம், கண்டிப்பா பெரிய நம்ம ஒரு வயசுல அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துப்போம். உண்மையிலே சொல்ல போனா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம், ஏன்னா தேவலாம இதனால வந்து அரட்டா தான் ரொம்ப பாதிக்கப்படுவோம். உங்களுடைய பிரதர் இந்த மாதிரி பண்ணதுனால அவனுக்கு ரொம்ப பர்சனல் லைஃப்ல ரொம்ப எமோஷனுக்கு உள்ளாகிட்டோம்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதனால அவனுக்கு இந்த விஷயத்தை நம்ம எதுவும் தெரியாம பாத்துக்கணும், மிச்சப்படி பெரிய நாட்டு பேருக்கு பாத்துக்கலாம். இதெல்லாம் உண்மையை சொல்ல போனா உங்களை கூட நான் ஒரு சிப்ளிங்ஸா இருக்கதான் ரொம்ப ஆசைப்படுறேன். இரவு பக்கம் இந்த விஷயம் கேட்டு எனக்கு இப்படி நினைச்சிருக்காங்க ஏமாலன்னு சொல்லிட்டு அப்படின்னு செய்யறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையான சிப்ளிங்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. சரிங்க, எத்தனை பேருக்கு இந்த சீசன் 1 பிடிச்சிருந்தது கமெண்ட்ல ஹார்ட் மென்ஷன் பண்ணுங்க, அதே மாதிரி ரேட்டிங்கும் கொடுத்துருங்க. கண்டிப்பா சீசன் 2 வந்து ஃபியூச்சர் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் போடுறேன், முடிஞ்சவருக்கு அதிகம் மிஸ் பண்ண பாத்துருங்க. உண்மையிலே எத்தனை பேருக்கு இந்த அனிமே பிடிச்சதுன்னு தெரியல, பிடிச்சவங்கள மனசார கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஸ்டோரி லைன். சரிங்க, இதோட ஒரு நல்ல அற்புதமான சூப்பரான நிறைய சீரிஸோட உங்களை வந்து திரும்ப மீட் பண்றேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.